நடுசாமத்தில் விலையேறி போன ரயில் டிக்கெட்ல இருந்து மாசம் தவணை முறையில் பறக்க போற எரிவாயு விலை வரைக்கும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சி மேல பாய. போன ஆட்சியில என்ன ஆச்சு, மாநில கட்சிகளோட லட்சணம் எப்படி இருக்குன்னு ஊபி பெங்கால்னு மத்தியில ஆளும் கட்சி குட்டி குட்டி கட்சிகள் மேலையெல்லாம் விழுந்து பெராண்டி எடுக்க, மத்தியில மாநிலத்துல மாவட்டத்துல ஓரஞ்சாரத்துல போற போக்குல நடந்த அத்தனை விஷயத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்கோம். கலகலப்பா கதகதப்பா கூட்டமா குடும்பமா உற்றார் உறவினர்கள் புடை சூழ நம்ம பேப்பர் தோசையை கண்டுக்கலிங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. சிக்கு புக்கு ரயிலு சிக்கலில் தவிக்குது ரயிலு. நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது ரயில் கட்டண உயர்வு. கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் ரயில் மறியல். முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கைது. தலைநகர் டெல்லியில் ரயிலில் ஏறை கொடும்பாவி கொளுத்தி காங்கிரசார் போராட்டம். ரயில் கட்டண உயர்வுக்கு மகாராஷ்டிரா எம்பிக்கள் எதிர்ப்பு. ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடாவுடன் நேரில் சந்தித்து விளக்கம். தமிழக மீனவர்கள் மீண்டும் கைது. இலங்கை சிறையில் அடைபட்டு கிடக்கும் மீனவர்களை விடுவிக்க, படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள். இந்திய பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம். மாநிலங்களவை தேர்தல் சுயேட்சைகளின் மனுக்கள் தள்ளுபடி. போட்டியின்றி தேர்வாகிறார் அதிமுக வேட்பாளர் நவநீத கிருஷ்ணன். டிடி கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து. படிப்பை இழந்த மாணவர்களை அரசு கல்லூரியில் சேர்க்க கோரிய சீராய்வு மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து சாலை மறியல், மாணவர்கள் கைது. மூடப்பட்டது வேடந்தாங்கல். பருவநிலை மாற்றத்தால் பறவைகள் வருகை குறைந்தது. மூடப்பட்ட சரணாலயம் நவம்பர் சீசனில் திறக்கப்படும். வனத்துறை அறிவிப்பு. மாறி மாறி பெய்யும் மழை இந்தியாவையும் பாதிக்கும். வானிலை மையம் அறிவிப்பு. ஏரோட்டி அலைபறித்து நாட்டு நட்டு பயிர் வளர்க்கும் விவசாயிகள் கவலை. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் மணங்கவரும் மலர்களின் காட்சி. வண்ண வண்ண மலர்களால் பூத்து குலுங்கும் பூங்காவில் இருவாரம் தொடர் காட்சி. கருப்பு பணத்தை குறைக்க சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்திய மக்கள் அனைவரும் கணக்கு வழக்கை காட்ட சட்ட திருத்தம் வேண்டும். ஆம் ஆத்மி கட்சியின் பிரசாந்த் பூஷன் கோரிக்கை. மாநில அரசினை கண்டித்து பாஜகவின் போராட்டம். ஊபி அரசை கண்டித்து ஆக்ராவில் போராட்டம். மேற்கு வங்க அரசை கண்டித்து கொல்கத்தாவில் பேரணி. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25 விழுக்காடு இடங்கள் நிரப்பப்படவில்லை எனில் அந்த இடங்களை அரசாங்கமே முன்னின்று நிரப்ப வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆலோசனை கூறியுள்ளதாக ஸ்லேட்டு குச்சியை தயார் செய்கிறார் நமது மாணவ செய்தியாளர். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜரானதும் விசாரணை ஒத்திவைக்கப்பட, விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் சொத்துக்களை முடக்கி வைக்க தடை போட்டு தீர்ப்பு வெளியானதாக சுத்திலை தட்டுகிறார் நமது நீதிமான் செய்தியாளர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பளித்து முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் கொடிபிடித்து கோஷம் போட, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையை புறக்கணிப்பு செய்து விட்டதாக விழுந்தடித்து ஓடி வருகிறார் விவசாய நிலத்தை விற்றுவிட்ட நமது வேலை வெட்டி இல்லா செய்தியாளர். நெய்வேலி என்எல்சி நிர்வாகத்தோடு நடந்த பேச்சுவார்த்தையில் முதல் கட்டமாக 200 ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்க நிர்வாகம் ஒப்புதல் தெரிவித்து விட்டதாக படிப்படியாக முன்னேறுகிறார் நமது சுரங்கவாயில் செய்தியாளர். 4 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பிற்கு தடை விதித்த யுஜிசி அமைப்பிற்கும் டெல்லி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே நடக்கும் பிரச்சனையில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் மறுக்க, என்ன ஏது என்று காரணம் தெரிவிக்காமல் டெல்லி பல்கலை துணைவேந்தர் தினேஷ் சிங் திடீரென ராஜினாமா செய்துவிட்டதாக பல்கலை செய்திகளை அள்ளிவிடுகிறார் நமது பட்டதாரி செய்தியாளர். குஜராத் காவல்துறையில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் அறிவித்துள்ளதாக காக்கி சட்டைக்கு சல்யூட் அடிக்கிறார் நமது சமூக நீதி செய்தியாளர். இலங்கைக்கு வந்த ஐநா தூதரிடம் தமிழர்களின் உரிமை பற்றியும் பாதுகாப்பு பற்றியும் விவரமாக விளக்கப்பட்டது என வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் விளக்கியதாக
கூட்டச் செய்திகளை கேட்டு சொல்கிறார் நமது அண்டை நாட்டு செய்தியாளர். ஹிந்து கடவுள் விஷ்ணுவை அவமதிக்கும் வகையில் விளம்பர படத்திற்கு போஸ் கொடுத்த கிரிக்கெட் கேப்டன் தோனி ஆந்திர நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தால் அன்னாருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு ஜூலை 16க்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வாய்தா வாங்குகிறார் நமது விளம்பரத்திற்காக விளையாடும் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். ஆடு மாடு யானை பாம்புன்னு அத்தனை விலங்குகளுக்கும் மேக்கப் போட்டு கேமரா முன்னாடி நிறுத்தி தனக்கென தனியொரு பாணியில படம் எடுத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்திய இயக்குனர் ராமநாராயணனுக்கு திமுக தலைவர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், அரசியல் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரடியா அஞ்சலி செலுத்தி அன்னாருக்கு இரங்கல் தெரிவிச்ச நேரத்துல அவரை நினைச்சு பாக்குறது நம்ம கடமை தானே. விலங்குகளையும் கதாபாத்திரங்களாக்கி வெற்றிகரமா சினிமா இயக்க முடியும்னு நிரூபிச்சவர் இயக்குனர் ராமநாராயணன். இப்போ அவர் நம்மோட இல்ல. ஏவிஎம் மெய்யப்பன், எஸ்பி முத்துராமன்னு செட்டிநாடு பல சினிமாக்காரர்களை தந்திருக்கு. ராமநாராயணனும் செட்டிநாட்டு சினிமாக்காரர் தான். இந்தியாவிலேயே அதிக படங்களை இயக்கிய இயக்குனர் இவர்தான். ஒரு ஹீரோ 100 படங்களுக்கு மேல் நீடித்து நிற்கிறதே பெரிய சாதனை. ஆனா ஓர் இயக்குனரா 125 படங்கள் இயக்கி இமாலய சாதனை படைத்தவர் ராமநாராயணன். தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு, கன்னடம், குஜராத்தி, மராத்தி, போஜ்புரி, வங்காள மொழின்னு 9 மொழிகள்ல படங்கள் இயக்கியிருக்காரு. மலேசியாவோட மலாய் மொழியிலும் கூட ஒரு படம் இயக்கியிருக்காரு. 1980 வந்த மீனாட்சிங்கிற படம்தான் இவரோட முதல் படம். பின்னாள்ல விலங்குகளை வைத்து குழந்தைகளுக்கான படம், அம்மன் படம்னு ஏராளமான படங்களை இயக்கியிருந்தாலும் சுமை, சிவப்பு மல்லின்னு 2 சீரியஸான நல்ல படங்களையும் இவர் கொடுத்திருக்காரு. குறிப்பா சிவப்பு மல்லி படத்துல கோபக்கார தொழிற்சங்க இளைஞர்களாக, சிவப்பு சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்டுகளாக விஜயகாந்தும் சந்திரசேகரும் நடிச்சிருப்பாங்க. துர்கா, ஆடி வெள்ளின்னு குழந்தைகளுக்கான படம், ராஜகாளியம்மன், கோட்டை மாரியம்மன், நாகேஸ்வரின்னு ஏராளமான அம்மன் படங்களையும் இயக்கியிருக்காரு. கடைசி வரைக்கும் திமுகவில் இருந்தவர். திமுக கொள்கைகளுக்கும் இவர் எடுத்த அம்மன் படங்களுக்கும் முரண்பாடு இருந்தாலும் கருணாநிதியோட தீவிர விசுவாசியா இருந்தாரு. திமுக எம்எல்ஏவா இருந்தவர் 3 முறை தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. இது போக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவராகவும் பதவி வகித்தாரு. கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. இவர் சினிமாவுக்கு வந்தது என்னவோ பாடலாசிரியர் ஆகணும்னு தான். ஆனா கதை வசனகர்த்தா ஆனவர் மாந்தோப்பு கிளியே, ஆசை 60 நாள்னு சில படங்களுக்கு கதை வசனகர்த்தாவா இருந்தாரு. கதை, வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர்னு பல முகங்களும் பல திறமைகளும் கொண்ட ராமநாராயணனுக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள். கோடை காலம் முடிஞ்சு காற்றடி காலம் கடந்து குளிர்காலம் வரப்போகுது. அந்த சமயத்துல நாடாளுமன்ற கூட்டமும் சட்டமன்ற கூட்டமும் கூடி கூடி பேசி பேசி கலகட்ட போகுது. ஆனாலும் அதுக்கு முன்னாடி ஜூலை பிறக்க 1 வாரம் இருக்கும்போதே அறிவிப்பு, அறிக்கை, பேச்சு, பேட்டி, கருத்துன்னு பட்டே கிளப்புறாங்க நம்ம அரசியல்வாதிங்க. திருவாளர் அரசியல்வாதிகள் திருவாய் மலர்ந்தாலே கலவரக்காடெல்லாம் கலகலப்பு காடாக மாறி போயிருது. கசாயம், கசப்பு மருந்து, நல்லது கெட்டது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஆட்சியில் இருக்கும்போது உறவுக்கு கை கொடுக்கறதும், ஆட்சியில் இல்லாதப்ப உரிமைக்கு குரல் கொடுக்கற மாதிரி நடிக்கிறதும் இந்த திமுக தலைவர் கருணாநிதி இருக்காரு பாருங்க, அவருக்கு கை வந்த கலங்க. பின்ன என்னங்க, ஆட்சியில் இருந்தப்ப இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, முல்லை பெரியாறு, இந்த பிரச்சனை எதுவுமே அவர் ஸ்டெப்பே எடுக்கல. ஆனா இன்னைக்கு ஆட்சியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, மக்கள்கிட்ட செல்வாக்கும் இல்லை. இப்ப இந்த பாலாறு குறுக்க அணை கட்டுறாங்க அப்படின்னு அதை பத்தி அறிக்கை விடுறாரு. தமிழக மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, என்னோட தலைமையிலான அரசு தான் அந்த ஆந்திர அரசு அணை கட்ட வந்தப்ப அதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டு தடுத்து நிறுத்தணும். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவர் ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு. இவர் அறிக்கை விட்டது எப்படி இருக்கு தெரியுமா? எப்பா இன்னும் நான் அரசியல்ல தான் இருக்கேன், அரசியல்ல தான் இருக்கேன், அரசியல்ல தான் இருக்கேன் அப்படின்னு பில்டப் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அண்ணாச்சி, திமுக தலைவர் கருணாநிதி இப்படி காட்சி எடுத்தது நான் இல்லைங்க, தமிழக முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்களா, அவங்கதான். இந்த பாலாற்று நதிநீர் பிரச்சனையை பத்தி நான் அறிக்கை விட்டேன்.
அந்த அறிக்கையில் இந்த பாலாட்டு நதிநீர் பிரச்சனை மட்டுமே நான் சொன்னே தவிர தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்கல்ல அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல. ஆனால் அவங்க பதிலளிக்க விட்டாங்க பாருங்க இந்த ஜெயலலிதா. அதில் வரியிலேயே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆட்சியில் இருக்கும்பொழுது உறவுகளுக்கு கை கொடுப்பதும் ஆட்சியில் இல்லாத போது உரிமை குரல் கொடுப்பது போல் நடிப்பதும் கருணாநிதிக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. தமிழக மக்களுக்கு தெரியாதா யாருக்கு நடிப்பு கை வந்த கலைன்ட்டு? சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அரசு அதிகாரிகிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அவங்க இவ்வளோ அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு பேப்பரில் நீங்கள் பார்த்ததுண்டா? நான் பார்க்கவே இல்லைங்க. நான் முதல்ல அறிக்கை விட்டதை அவங்க பார்த்துட்டு ஆஹா நாமளும் அறிக்கை விட்டாகணுமே சொல்லிட்டு பக்கம் பக்கமாக அறிக்கை விட்டு தள்ளுறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? தும்பையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கணக்கால இருக்குது. என்னமோ தெரிலங்க, அவங்க எல்லா கடுப்பையும் என் மேலே காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பெங்களூர் நடந்துட்டு இருக்குல்ல, அவங்க மேலே ஒரு கேஸு, அதுக்கு கொஞ்ச நாளில் தீர்ப்பு வரப்போகுது. அந்த காண்டைய மேலே காட்டுறதுக்கு பாஞ்சி பிராண்டி என்ன நொந்து நூலாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றுங்க, அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. ஐசாய்ஸ் இந்த மாதிரி உங்கள் பருப்பெல்லாம் எங்ககிட்ட வேகாதுங்க, நாங்கள்லாம் அப்போவே அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திமுக தலைவர் கருணாநிதி. ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். ஈராக்கில் நடக்கிற போருக்கு இந்தியா ராணுவ உதவியும் நிதி உதவியும் அளிக்கணுங்க. ஈராக்கில் தானே போர் நடக்குது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாதுங்க. அங்கே நடக்கிற போர்னால இந்தியாவில் கடுமையான விளைவுகள் ஏற்படுங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூராமே பாதிப்பாகும். ஏன்னா ஈராக்கு அதை சுற்றித்தாங்க அந்த எண்ணெய் பொருளெல்லாம் இருக்குது, கச்சா பொருளெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே சண்டை வந்ததுன்னா அதெல்லாம் பயங்கர விலை ஏறிடும். அதனால் ஈராக்கில் முழு அமைதி ஏற்படுத்த இந்தியா முழுசாக முயற்சி பண்ணணுங்க. ஆமாம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. என்ன சொல்கிறீங்க? இப்படி எல்லா பக்கம் அமைதி வேணுங்க அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பாஜகவோட சுப்பிரமணிய சுவாமி. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. சும்மா கவர்னரை மாற்றிட்டோன்னு பிரச்சனை பண்ணுறீங்களே. ஏங்க, சாதாரணமாக ஒரு ஆட்சி முடிஞ்சு புதுசாக ஒரு ஆட்சி ஏற்படுத்தும் போது முன்னாடி இருந்த டீம் எல்லாம் அப்படியே கலைச்சிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், அது வழக்கமான விஷயம்தான். ஆனால் இது புரியாமல் பிரச்சனை பண்ணால் எப்படி? அதனால் கவர்னர் பதவி இருக்கிறவங்க எல்லாரும் தானே முன் வந்து கௌரவமாக பதவி விலகிறது தான் நல்லது. சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க. பூவு 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 இப்படி யாரையும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? வெங்கைய நாயுடு. பலோன் பலோன் பலோன். ஈராக்ல என்னதான் ஒரு உள்நாட்டு போர் நடந்தாலும் இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்லாம் கரெக்டாக தாங்க வந்துட்டு இருக்கு. அதனால நீங்களாம் பயப்பட வேணாங்க. எங்க பெட்ரோல் விலைலாம் அப்படி உயர்ந்துருமான்னு? அதெல்லாம் ஒண்ணுமே உயராதுங்க, எப்பயும் போல நார்மலாக தான் இருக்கும். பலோன் பலோன் பலோன். பெட்ரோல் விலை உயராதுன்னு சொன்னது நான் இல்லைங்க, இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். முட்டி மோதி துள்ளிக்கிட்டு ஓடி வரும் ஜல்லிக்கட்டு காளையை தாவி பிடிக்கிற மாடுபிடி விளையாட்டுக்கு தடை போட்டாங்க உச்சநீதிமன்றம். தமிழர்களோட பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் வேட்டு வச்சிருச்சு தீர்ப்புன்னு போராட்ட களத்துல இறங்கின மாடுபிடி வீரர்கள் உயர்நீதிமன்றத்தோட கதவை தட்டுனாங்க. ஆனா என்ன செய்ய, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் எங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிடுச்சு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அதாங்க இன்றைய கருத்து படம். கார்ட்டூன். அப்புறம் சின்ன பண்ண எங்கேயும் பெரிய பண்ணையை காணோம். நம்ம வீட்டுக்கு விசேஷம் இல்லைங்க, புண்ணியாசனம் இல்லைங்க வீட்டுக்கு. அதனால பத்திரிக்கை எடுத்துட்டு உரமுறையெல்லாம் பார்க்க வெளியூர் போயிருக்காருங்க. அப்படியா? நல்ல விஷயம் தான். நானும் இன்னைக்கு வீடை பார்த்தேன். சும்மா அற்புதமா கட்டிருக்கீங்க, பெரிய பெரிய ரூமு, அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ்லாம் ஒட்டிருக்கீங்க. இந்த பாத்ரூமே காணுமே, எங்க அட்டாச்சு பாத்ரூம் கட்டிருக்கீங்களா? எனக்கு விவரம் புரியாத ஆளா இருக்கிறீங்க. பாத்ரூம் யாரோ தனியா ஒரு வீடு கட்டுவாங்களா? என்னங்க நீங்க அப்படியே எப்பயும் போல காலையில சொம்பு தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். என்னங்க ஒரு ஊரோட பண்ணையார் வீடு அங்கேயே பாத்ரூம் இல்லைன்னா என்ன ஆகுறது அப்புறம்? ஏங்க ஏன் ஒருத்தன் வீட்டுல மட்டும் தான் பாத்ரூம் இல்லாத உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? பண்ணா நீங்க பார்க்கும்போது ஒருத்தருங்கிறீங்க, ஆனா இந்தியா முழுக்க கழிப்பறை இல்லாத எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? 60 கோடி பேருக்கு நம்ம நாட்டில் கழிப்பறை கிடையாது. எல்லாரும் திறந்தவெளி கழிப்பறை தான் பயன்படுத்துறாங்க. அதுவும் இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பாருங்க, அதோட ஓரம் சாலை ஓரம் இப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் செல்ஃபோன் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கும், அதில் பாதி அளவு கூட இது கிடையாதுங்க, கழிப்பறை கிடையாது. அதுலேயே கிராமங்களில் 70%
மக்கள் வந்து கழிப்பறையை பயன்படுத்துறதே கிடையாதுங்க. எல்லாரும் இந்த செல்போன் டவுன்லோட் பண்றது போயிட்டு இங்க டவுன்லோட் பண்றதை விட்டுட்டாங்கங்கிறீங்க. ஆமாங்க. நீங்க வந்து கிராமத்தை பத்தி பேசுறீங்க, இது பரவாயில்லைங்க. போன வாரம் இப்படிதான் அந்த சென்னை மாநகராட்சிக்கு போயிருந்தேன். அங்க என்ன கொடுமையா இருக்கு தெரியுமாங்க? அதாவது 5 அடிக்கு 5 அடி ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, ஆக போக எல்லா மாளிகை எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு கட்டண கழிப்பிடம், ஒரு சாதாரண கழிப்பிடம் கூட பார்க்க முடியலங்க. உண்மைதாங்க. அதாவது 6 லட்சம் மக்கள் இருக்க சென்னையில ஒரு 1000 கழிப்பிடம் கூட கிடையாது. கழிப்பிடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இல்லையா? வாஸ்தவமான பேசிட்டாங்க. மக்கள் நிறைய இருக்க இடத்துல இதெல்லாம் எப்படிங்க பார்த்துட்டு இருக்க முடியும்? ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சீனாவுல நம்மளோட மக்கள் தொகை அதிகமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா அதிகம். ஆனா அங்க வெறும் 5% பேர் தான் இந்த திறந்தவெளி கழிப்பறையை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம நாட்டுல 58% பேர் திறந்தவெளி கழிப்பறையை பயன்படுத்துறாங்களாம். கழிப்பறையோட முக்கியத்துவம் தெரியாம இருக்காங்க மக்கள். ஏங்க என் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து நான் வெளியே தான் போயிட்டு இருக்கிறேன், இப்ப என்னமோ புதுசா பேசிட்டு இருக்கீங்க. இதனால என்னங்க வந்துட போகுது? அதாவதுங்க கழிப்பறையை பத்தி மக்களுக்கு புரியாதனால வர்ற விளைவு இது. இன்னைக்கு நாட்டில் வர்ற முக்கால்வாசி நோய் இல்லைங்க, சரிங்களா, அந்த கழிப்பறை இல்லாதனால தான் வருது. சரிங்களா, திறந்த வெளியில இது பண்றாங்க இல்லையா, அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும்னா கழிப்பறை கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த மருத்துவ செலவும் கம்மியாகும், மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த நோய் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரினால இறக்குறாங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களே சின்ன குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்க திறந்தவெளி கழிப்பறை பயன்படுத்துறவங்களை விட இந்த வீட்டில் கழிப்பறை பயன்படுத்துறாங்க இல்லையா, அவங்க அதிக புத்தி கூர்மை உள்ளதாகவும் சரி, அது மட்டும் நல்லா கவனிக்கிற தன்மையும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கு. இதனாலதான் வந்து நம்மளுக்குலாம் மூளை கொஞ்சம் கம்மியா இருக்கு போலங்க. அப்படியும் ஒரு காரணம் இருக்கலாம். அதை தாண்டி இந்த 10வது இந்த மாதிரிலாம் வர்றாங்கல்ல பெரிய பொண்ணுங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வந்து கழிப்பறை இல்லைன்னு சொல்லிட்டு பாதியில படிப்போட்டு போறாங்க. எவ்வளவு பேர் நியாயம் தாங்க, நம்ம தான் பாக்குறோமே. ஒரு பெரிய பிள்ளையாயிட்டா சங்கூச்சப்பட்டுட்டு அதுங்க வந்து பள்ளிக்கு போறது ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க போன வாரம் பொண்ணு பார்க்க போனீங்க, அப்போ உங்ககிட்ட முதல் கேள்வி என்ன கேட்டாங்க? என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன நம்ம தோட்டம் தரவு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சோம், பொண்ணு கொடுத்துட்டாங்கல்ல. ஆனா இதே நம்ம இந்தியாவில் ஹரியானான்னு ஒரு மாநிலங்க, அந்த மாநிலத்துக்கு போனீங்கன்னா நீங்க பொண்ணு வேணா முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? பொண்ணு வீட்டுல என்ன கேட்பாங்க? உங்க வீட்டுல கழிப்பறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கழிப்பறை இருந்தா தான் அங்க பொண்ணே கொடுப்பாங்க. அடேங்கப்பா, ஏன்னா பொண்ணுங்க ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த விஷயத்துல. இது நல்ல வேலைங்க, இந்த சட்டம் நம்ம ஊர்ல கிடையாது. இருந்திருந்தா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கல்யாணம் இருக்காதுங்க. இன்னைக்கு பெண்கள் தான் வந்து கழிப்பறை இல்லாதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது வாஸ்தவமான பேசிங்க. நாம ஆம்பளை பசங்க எப்படியாவது ஓரங்கிறான்னு ஆத்தங்கரா அப்படி இப்படின்னு ஒதுங்கிக்கலாம். பாவம் இந்த பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க என்னன்னா அந்த விடியறதுக்கு முன்னாடியே எப்படி இந்த இருட்டா போயிட்டு வந்துருனுங்க. அதுலயும் நிறைய ஆபத்தான விஷயம் இருக்குதுங்கோ. என்னன்னு கேக்குறீங்களா? பாத்தீங்கன்னா இப்ப காலங்காத்தால போறதுல செயின் பறிப்பு, அதுக்குன்னே திருட்டு பசங்க பாதி பேர் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இன்னொரு கொடுமையான விஷயம் இந்த பாம்பு பள்ளி தேலுன்னு ஆகப்பட்ட விஷயங்கள் அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கும். ரொம்ப கொடுமையான விஷயங்க இதெல்லாம். அதாவது நாட்டில் ஒரு புள்ளிவிவரம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஆண்களுக்கு எவ்வளவு கழிப்பிடம் இருக்கோ அந்த மாதிரி 2 மடங்கு கழிப்பிடம் வந்து பெண்களுக்கு இருக்கணுங்களாம். அட்டே சாமி, ஆனா கழிப்பிடமே நம்ம நாட்டில் இருக்க மாட்டேங்குது. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இதுக்கு நாம எல்லாம் பேசி என்னங்க பண்ண முடியும்? அரசாங்கமா பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்தா தானே இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் கிடைக்கும். எல்லாருமே அரசாங்கத்து மேல பழிய தூக்கி போடுறோம், அதுதான் தப்பு. அரசாங்கம் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணதான் செய்யறாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சுகாதாரம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அந்த கழிப்பறை கட்டுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த மானியத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊருக்கும் பொது கழிப்பறை கட்டி வைக்கிறாங்க. அதை தாண்டி எந்த கிராமம் வந்து திறந்தவெளி கழிப்பறை பயன்படுத்தாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நிர்மல் புரஸ்கார் அப்படிங்கிற விருதும் பணமும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு பொது கழிப்பிடம் கட்டி வச்சிருக்காங்க, ஆனால் அதை முள்ள போட்டு மூடி வச்சிருக்கோம். ஏன் தேவை? அது வந்து இந்த போஸ்ட் பிரச்சனை வந்தது, அப்புறம் இந்த தண்ணி பிரச்சனைனால அப்படியே முள்ள வெட்டி போட்டு அது கொஞ்சம் அதை விடுங்க. சின்ன பொண்ணை நீங்க இருக்கீங்க, உங்க அப்பாரு பெரிய பொண்ணை இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய மனுஷங்களாம் சேர்ந்தா அந்த இடத்துக்கு தண்ணி கொண்டு வர முடியாதா? ஏங்க இப்போ எங்களால் கொண்டு வந்துட முடியுங்க. எனக்கு பின்னாடி வர சங்கதிகள் நினச்சி பாருங்க, போக போக குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது, மற்ற விஷயத்துக்கு எதுக்குங்க? நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் நம்மெல்லாம் அதுக்கு முயற்சி பண்ணி அதை சரி பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பழுது ஏற்பட்ட நம்ம அந்த இடத்த அப்படியே விடுவோமா? அதை கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபியூச்சரில் வந்து வித்தியாசமான டாய்லெட்லாம் வரப்போகுது. இப்போ நவீன கழிப்பறைகள் வருங்காலத்தில் வரப்போகுதுங்க, தண்ணியே எல்லாம் பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய ஒளி மூலமாக அந்த மனித கழிவுகளை வந்து மக்க வச்சு சரிங்களா நுண் கரிகளாக்கி அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறாங்க. சரிங்களா, உரமா இப்படி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து மக்கள் பண்ணணும். சரிங்களா, இந்த கழிப்பறையை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கழிப்பறையை உபயோகப்படுத்தணும். பலே நீங்க கேட்டது எனக்கு தெளிவான புரியுதுங்க. இனிமேல் என்ன பண்ண போறோம்னா அப்பார் ஊர்ல இருந்து வந்த உடனே முதல்ல கொத்தனார் கூட்டு நம்ம வீட்டுல ஒரு கழிப்பறை கட்டுறேங்க. அப்புறம் இந்த மானியம் சொன்னீங்கல்ல அதை பூராத்தையும் வாங்கி நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு பூரா இந்த வீட்டுல எல்லாம் இந்த டாய்லெட் கட்ட வைப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொது கழிப்பிடம் இருக்கு பாத்தீங்களா, அதை முதல்ல சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த நீங்க ஒரு விருது சொன்னீங்களா, என்ன விருது?
இந்த நிர்மலா பெரியசாமி விருது அதை கண்டிப்பா வாங்கி போடுறாங்க அடுத்த வருஷம். ஏங்க அது நிர்மலா பெரியசாமி விருது இல்லைங்க, நிர்மல் புரஸ்கார் விருது. கண்டிப்பா நம்ம கிராமத்துல அந்த விருதை வாங்குறோம். கண்டிப்பா வாங்குறாங்க. கன்னியாகுமரியில கடல் சீற்றம், ராமேஸ்வரத்துல சிறைப்பிடிப்பு, காஷ்மீர்ல முழு அடைப்பு, கானாவில் சூதாட்டம், ஈராக்கில் தொடர் பதட்டம். இப்படி நாட்டு நடப்புல வேடிக்கை, விளையாட்டு, வேதனை, சோதனை, சாதனைன்னு ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பேப்பர் தோசையில பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இது போல சூடா சுவையா இன்னும் பல புது புது கலவைகளோட கலகலப்பான பேப்பர் தோசை மறுமறுப்பா தயாராகிட்டு இருக்குது. அடுத்த தோசை வரும் வரைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு ஆவலா காத்துருங்க. நாளைக்கு காலையில உங்களை சந்திக்கிறோம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.